ஹலோ, கேக்குதுங்களா? இப்போ எப்படி ஸ்டார்ட் இப்போ வந்து நம்ம விளையாட்டு வேவு மார்க் பண்ண போகிறோம். எப்படி மாற்றணும்னா ஃபஸ்ட்டு பிஎல்எஸ் ஸ்டாக் எடுத்துருக்கோம். நம்ம இதில் எப்படி வேவ்ஸ் மார்க் பண்ணுறது அப்படின்னா, சில பேர் வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, கேண்டில் ஸ்டிக் எடுத்துக்குவாங்க, லைன் சார்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் லோ, இது லோ கிடையாது. ஓகேங்களா? இதுதான் லோ. இந்த லோ கண்டுபிடிக்கிறதுக்கு லைன் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த வேவ் ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்து எண்ட் ஆன இடத்துக்கு 38% ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வச்சிங்கன்னா எனக்கு 38% ரீட்ரேஸ் ஆகிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வேவ் ஒன்னா அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருக்கும்போது இது வேவ் ஒன்று தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் என்னாச்சு, இது வேவ் ஒன்று. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. இது வேவ் ஒன்னு தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. இது வேவ் 2. இங்கே தான் தெரியும் இது வேவ் 3 கிடையாதுன்னு. ஏன்னா இது மேலே போகணும். வேவ் 3னா மேலே போகணும், ஒன்றுக்கு மேலே. அது போகல அப்படிங்கும்போது இது வேவ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இது வேவ் 3யோட இது கிடையாது அப்படின்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து லோ எடுத்துருவாங்கிறது நமக்கு இங்கேயே தெரியும். இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி மார்க் பண்ணுறோம். இங்கே 38 முடிஞ்சது. ஓகேங்களா? 38% எடுத்துட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வேவ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நம்ம மார்க் பண்ணோம். எப்படி, இதுக்கு பேர் வேவ் ஒன். ஓகேங்களா? நமக்கான ட்ரேடிங் இதுக்குள்ளே இருக்குமானா இதில் ட்ரேடிங் கிடையாது. நமக்கு ட்ரேடிங் எங்கே, வேவ் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எங்கே கண்டுபிடிக்கலாம்னா 38% ரீட்ரேஸ்மெண்ட். 38% கீழே வந்துருக்கு. இதில் ஹையிலிருந்து கீழே போட்டிங்கன்னா 38% அப்படின்னா இது வேவ் 2. ஸோ வேவ் 2 இது வேவ் 2 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வேவ் 3 நம்ம ரியலாக நம்ம ட்ரேட் பண்ண போகிறது வேவ் 3ல் மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறோம். இதுலேயே பிடிக்கலாம். இருந்தாலும் ஒரு பெரிய மூவை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வேவ் 3ல் ட்ரை பண்ணுறது ஈஸி. ஸோ இதில் வந்து 38% மூவ் ஆகும். இங்கே 38% பிரேக்கப் கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வேவ் 1, வேவ் 2, இன்னொரு மைனர் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ள வேவ் 1, 2, வேவ்ஸ் எல்லாமே சப்வேவ்ஸ் போட்டு போகும்ல, அதுதான் நடந்துட்டு இருக்குது இங்கே. 1, 2, 1, 2, 1, 2, 3, 4, 5, 1, 2, 1, 2, 1, 2. இது வந்து ஸ்டாக் ஒரு பெரிய அமௌண்ட்க்கு பிளான் பண்ணிட்டு 1, 2, 3, 4, 5. ஸோ இன்னும் இதெல்லாம் முடியல. இது ஒரு சப்வேவ். இங்கே ஆரம்பிச்ச வேவ் இது ஒரு சப் ஒன்னுக்குள்ளே இருக்கிற சப்வேவ்ஸ். என்ன ஆகும்னா இதுதான் கரெக்ஷன் ஆகும். எவ்வளோ தூரம், 422 வரைக்கும் ஆகலாம். 411 கூட ஆகலாம். ஆனால் என்ன, இதுக்குள்ளே வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது. இது 1, இது 1, இது 2ன்னு போட்டுருக்கோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்குள்ளே வந்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது. அப்படின்னா இந்த ஸ்டாக் 411 வரைக்கும் கரெக்ஷன் வரலாம். இம்பல்ஸ் தான் இருக்கும். 411 இருந்து 404 இந்த ஜோனுக்குள்ளே வரக்கூடாது, இதுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு மேலேயே இந்த கரெக்ஷனை முடிச்சிடலாம். இது என்ன ஆக போகுதுன்னா இப்படி தான் வரும். இது இங்கே வந்துட்டு தான் அடுத்தது பையர் என்ன பண்ணுவாங்க, மேலே புஷ் பண்ணுவாங்க. இதுக்கு